லட்சத்தீவுகள். அதாவது அரபிக்கடலில் உள்ள புள்ளி புள்ளியாக தெரியக்கூடிய அந்த 36 தீவுகளுக்கு தான் வந்து லட்சத்தீவுகள் அப்படின்னு பேர். கேரளாவினுடைய நீதிமன்றத்தினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடத்துல இருக்குது இந்த லட்சத்தீவுகள். இந்த லட்சத்தீவினுடைய தலைநகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கவரத்தி அப்படிங்கிற பகுதி. அது ஒரு தீவு தான். அதே மாதிரி இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்களில் ஒரு முக்கியமான ஒரு யூனியன் பிரதேசம் இந்த லட்சத்தீவுகள். இந்த லட்சத்தீவினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து மினிகாய் அப்படின்னு ஒரு தீவு இருக்குது. அந்த மினிகாய் தீவு வந்து பார்த்திங்கன்னா அந்த லட்சத்தீவுகளினுடைய தென்கோடி முனையில் இருக்குது. அந்த மினிகாய் தீவுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா ஒரு 10 கிராமங்கள் வந்து அதில் இருக்குது. பொதுவாகவே லட்சத்தீவில் உள்ள மக்களுடைய தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடிப்பது தான் அவங்களுடைய தொழில். அந்த மினிகாய் தீவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக நம்ம ஊர்லலாம் வந்து திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒரு பெண் வந்து அவங்க பிறந்த வீட்டை விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க இல்லையா. ஆண் தான் வந்து ஒரே வீட்டில் இருப்பார், ஆனால் பெண்ணுக்கு 2 வீடு அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவோம். ஆனால் அந்த மினிகாய் தீவில் உள்ள மக்கள் என்ன அப்படின்னாக்கா அந்த பெண் திருமணத்துக்கு பிறகும் தன்னுடைய வளர்ந்த தன்னுடைய தந்தையினுடைய வீட்டிலே தான் இருப்பாங்களே ஒழிய ஒரு நாளும் தன்னுடைய கணவன் வீட்டுக்கு அவங்க வரவே மாட்டாங்க. அந்த கலாச்சாரம் அங்கே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர்லலாம் வரதட்சணையாக வந்து கணவனுக்கு பெண் வீட்டிலிருந்து கொடுப்பாங்க இல்லையா. மணமகனுக்கு வந்து பெண் வீட்டிலிருந்து வரதட்சணை பணம் கொடுத்து அவர் திருமணம் பண்ணுவாங்க. அங்கே அது அப்படியே நேராக மாற்றி உள்டாவாக இருக்குது. அதாவது அங்கே வந்து மணமகளுக்கு மணமகன் வீட்டிலிருந்து பணம் கொடுத்து வரதட்சணை பணமாக கொடுத்து அந்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய முறை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லட்சத்தீவில் உள்ள இந்த மினிகாய்ங்கிற தீவில் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு தீவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமான அடையாளம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகவும் இயற்கை எழில் சூழ்ந்த மிக சுத்தமான அருமையான ஒரு தீவு வந்து இந்த லட்சத்தீவு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டென்மார்க்கில் உள்ள ஒரு சுற்றுச்சூழல் நிறுவனம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சமீபத்தில் இயற்கை எழில் சூழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லி நீலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விருதை வந்து நம்முடைய லட்சத்தீவுக்கு வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த லட்சத்தீவு வந்து பார்த்திங்கனாக்கா அதில் உள்ள அகட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விமான நிலையத்துக்கு தினமுமே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய திருவனந்தபுரத்தில் விமான நிலையத்திலிருந்தும் நம்ம பெங்களூர் விமான நிலையத்திலிருந்தும் நாள்தோறும் விமானங்கள் வந்து அங்கே இயக்கப்படுது. இந்த தீவுகளை பற்றி குறிப்புகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பழமையானது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சங்க இலக்கியங்களில் உள்ள 8 தொகை 10 பாட்டு நூல்களில் இருக்கக்கூடிய 18 அதில் வந்து சேர மன்னர்களுடைய ஆட்சிக்கு கீழே இந்த தீவுகள் இருந்திருப்பதற்கான குறிப்புகள் நமக்கு கிடைக்குது. அந்த 18 மட்டும் இல்லை, புறநானூறு நம்முடைய தமிழர்களுடைய வீரத்தை சொல்லக்கூடிய புறநானூற்றிலையும் இதை பற்றிய குறிப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா மத்திய கிழக்கிலிருந்து வரக்கூடிய கப்பல்கள் வந்து வருவதற்கான ஒரு வாயிலாக அது இருக்கிறது. இன்றைக்கும் இந்தியாவிலே மிக முக்கியமான ஒரு கடற்படை தளம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சத்தீவுகளே தான் இருக்கிறது. அந்த அளவுக்கு அரபிக்கடலில் இருக்கக்கூடிய இந்த லட்சத்தீவு வந்து இந்திய தேசத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணாகவும் கடற்படை பாதைகளுக்கு ஒரு பெரிய ஒரு வாயிலாகவும் சிறந்து விளங்கக்கூடியது நம்முடைய லட்சத்தீவுகள். அதிலும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கேரள மண்ணினுடைய அந்த இயற்கை எழில், அந்த கேரளாவினுடைய வானிலை எல்லாமே வந்து நம்ம லட்சத்தீவிலையும் நம்ம வந்து முழுமையாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு தீவுகளுக்குள்ளுமே ஒரு தனித்துவம் இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள போட்டு ஹவுஸாக இருக்கட்டும், அங்கே ஸ்கூபா டைவிங் சொல்லக்கூடியது, அந்த கடற்கரை விளையாட்டுகள் எல்லாமே வந்து இருக்கக்கூடிய ஒரு உல்லாச விடுதிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கடல் ஒட்டினாப்புலேயே தான் இருக்கும். எல்லாமே தீவுகளுக்குள்ளே இருக்கிறதுனால நம்முடைய வாசல் கதவை திறந்தாலே நம்ம வந்து கடலை பார்க்கலாம், பின்பக்கம் ஜன்னலை திறந்தால் கடலை பார்க்கலாங்கிற அளவுக்கு சுற்றிலும் எங்குமே தண்ணீர், அதற்கு நடுவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை எல்லோரும் கவரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சுற்றுலா தலம் அப்படின்னு நம்ம வந்து இந்த லட்சத்தீவுகளை சொல்லலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.